துரைத்தனங்கள், அதிகாரங்கள், ஆமென், எல்லாவற்றுக்கும் மேலே இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டதுனால தான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கடந்து வந்தது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் ஆகிய தெளிக்கப்பட்ட இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த இரத்தம் தீமையை பேசாது, நன்மையானதை பேசும். தேவனுக்கும் நமக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் நமக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசிட்டே இருப்பார். என் பிள்ளைப்பா, மன்னிங்கப்பா, தவறுகளை, பிழைகளை, குற்றங்களை மன்னிங்க. ஆமென். நமக்காக நன்மையானவைகளை பேசும் ரத்தம் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில ரத்தம் சிந்தினதுனால எவ்வளவு நன்மையானது பாருங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பிசாசு நினைச்சா அவரை சிலுவையில அறைந்து விட்டால் நான் ஜெயமெடுத்து விடுவேன். ஆமென். இனி நான் தான் இந்த பூமிக்கு ராஜா, இந்த பூமிக்கு அதிபதி, இந்த ஜனங்களுக்கெல்லாம் இனி நான் தான் அதிபதி அப்படின்லாம் அவன் கனவு கண்டுகிட்டு இருந்தான். அவனுடைய கனவெல்லாம் பொய்யாய் போனது. கர்த்தர் நல்லவர். என்றைக்கு இயேசு கிறிஸ்து பஸ்கா பலி, ஆமென், பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா பலி என்றைக்கு கொண்டாடப்பட்டதோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் பஸ்கா அன்றைக்கு, ஆமென், அவர் பலியாக செலுத்தப்படுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பஸ்கா பலியானது, ஆமென், சுமார் 3 மணிக்கு செலுத்தப்படுகிறதா இருக்கிறது. அதே போல இயேசுவும் 3 மணிக்கு அவர் சிலுவையிலே தொங்கினவராய் காணப்படுகிறார். ஆமென். நீங்க பாத்தீங்கன்னா, ஆமென், இயேசு கிறிஸ்துவினுடைய கால் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படவில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த எலும்புகள் மிக முக்கியமானது. கர்த்தர் நல்லவர். ஆமென். நீங்க ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதாமினுடைய விலா எலும்பை எடுத்து ஏவாளை கர்த்தர் படைக்கிறார். ஆமென். அந்த எலும்பானது மணவாட்டி சபையாக கொண்டு வரப்படுகிறது. அப்போ இந்த எலும்பு மிக முக்கியம். யோசேப்பு தன்னுடைய எலும்புகளை சுமந்து கொண்டு போகும்படி சொல்லுகிறார். ஆமென். இங்கே நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அவர் தொங்குகிற பொழுது அவருடைய விலாவிலே ஈட்டி குத்தப்பட்டு கடைசி சொட்டு இரத்தமும் தண்ணீரும் அப்படியே பூமியில விழுகிறது. காரணம் என்னன்னா, அன்றைக்கு ஆதாமின் விலாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் மூலமாய் பாவம் பூமியிலே வருகிறது. ஆமென். இங்கே சிலுவை மரணத்திலே இயேசு கிறிஸ்துவின் விலா எலும்பு பிளக்கப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். பிசாசு சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த, ஆமென், இந்த மணவாட்டி சபைக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நீரையும் பலியாய் செலுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள், ஆமென், அவமானத்தையும் நிந்தையையும் சகித்து ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற பொழுது பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். அப்படி அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிற பொழுது, ஆமென், சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தூதன் சிறைச்சாலைக்குள்ளே வந்து, ஆமென், இந்த பேதுருவினுடைய விலாவிலே தட்டுகிறார். வேற இடமே இல்லையா? ஆமென். கரெக்டா பேதுருவின் விலாவை தட்டி எழுந்துரு என்று சொல்லுகிறார். ஆமென். அவனை எழுப்பி அவனை கூட்டிட்டு போய் வெளியே கொண்டு போய் விடுறார். ஏன் தெரியுமா? மணவாட்டி சபையே, தூங்கிட்டே இருக்கிற எழும்பு, இயேசு கிறிஸ்து உனக்காக,
ஆமென், ரத்தம் சிந்தி மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென், சபையே உன்னை அவர் மீட்டெடுத்திருக்கிறார், தன்னுடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார். நீ இன்னைக்கு அமைதியா படுத்து கிடக்கிற, எழும்பு, போய் சபையை ஸ்திரப்படுத்து. ஆமென். இந்த விழா எங்கெல்லாம் வருது பாருங்க, விழா எலும்பு. கர்த்தர் நல்லவர். ஆமென். அதனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய எலும்புல ஒன்றும் முறிக்கப்படவில்லை. கர்த்தர் நல்லவர். பக்கத்துல தொங்கிட்டு இருந்த கள்ளர்களுடைய எலும்பெல்லாம் முறிக்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துனுடைய எலும்பு முறிக்கப்படவில்லை. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நாம ஒன்று புரிந்து கொள்ளணும். நம்மை அந்த அளவு கர்த்தர் நேசித்திருக்கிறார். மணவாட்டி சபைக்காக ஆமென் தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஸ்தோத்திரம்.